அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பல நாட்களா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு படத்தை தான் காணொலியா போட்டிருக்கேன். இந்த ஹீரோவை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம திறந்தாலே எல்லா மீம் பேஜ்லயும் இவர் தான் வருவாரு. இந்த படத்தை வச்சு தக் லைஃப் மீம் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல இருந்தே ரொம்ப நாளா இந்த படத்தை பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா இப்பதான் பார்த்தேன். அதான் உங்களுக்காக உடனே எடிட் பண்ணி வீடியோவா போட்டுட்டேன். 2000ல வெளிவந்த அமெரிக்கன் சைக்கோ படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹீரோ யாரு தெரியுதா? இவர் தான் பேட்மேன் படத்துல நடிச்ச கிறிஸ்டின் பேல். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த படத்துல ஒரு பேரும் பேட்மேன் தான். இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வெயிட்டா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மறக்காம படத்தை முழுசா பாருங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பேட்ரிக் பேட்மேன். ஒரு பணக்கார ஹோட்டல்ல உட்கார்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சாப்பிட்டு இருக்கான். அப்ப மாறி மாறி பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தன், இந்த ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப லோக்கலா இருக்கு, இங்க நம்ம வந்திருக்கவே கூடாது, பேசாம நம்ம டார்சியா போகணும்னு சொல்றான். டார்சியா ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். அங்க டேபிள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க, ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல வாழ்றவங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பணக்காரனா ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. நாம போற சாதாரண இடத்துக்குலாம் வந்தா அதிகமா சானிடைசர் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதானே நமக்கு தெரியும். ஆனா இந்த குரூப் அதை விட வேற லெவல். பிறந்ததுல இருந்தே வறுமைனா என்னன்னே தெரியாதவங்க. அப்ப சம்பாதிச்ச சொத்தை ஜாலியா செலவு பண்ற குரூப்ல இவங்களும் ஒண்ணு. பொதுவா நம்மள மாதிரி ஆட்கள் பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சு, கரண்ட் பில்லு ஏறுது, ரேஷன் கடையில கியூ அதிகமா இருக்கு, இத பத்தி தானே கவலைப்படுவோம். ஆனா இவங்க பாரு கவலை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப கூட பாருங்க, இவங்க சாப்பிடுறதே ஒரு பணக்கார ஹோட்டல்ல தான். ஆனா இங்க சாப்பிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும்னு கவலையா பேசிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் படுற கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது. அதே மாதிரி நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயங்களை அவங்க பெரிய விஷயமா நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன மாதிரி விஷயம்னு படம் போக போக உங்களுக்கே தெரிய வரும். நம்ம ஹீரோ பேட்மேனுக்கு 27 வயசாகுது. ஒரு பணக்கார அபார்ட்மெண்ட்ல தனியா தங்கி இருக்கான். எப்பயும் பிராண்டட் பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்துவான். காலையில எந்திரிச்சதும் உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப சுத்தமா வச்சுப்பான். எந்த அளவுக்குன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி 4 கிரீம், குளிச்சதுக்கு அப்புறம் 4 கிரீம்னு அந்த அளவுக்கு அவன் உடம்ப பார்த்துப்பான். இவன் கூட கம்பேர் பண்ணா மேக்கப்ல நம்ம ஊரு பொண்ணுங்களாம் தோத்துச்சு போங்க. கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நேரா ஆபீஸ்க்கு போறான். அப்ப அவனுடைய பிஏ இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்றா. அப்ப பேட்மேன் அவளை பார்த்து நக்கலா, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, உடம்பு முழுக்க கவர் பண்ண மாதிரி இருக்கு, இனிமேல் ஆபீஸ்க்கு வரும்போது டைட்டா ஸ்கர்ட் போட்டுட்டு வான்னு சொல்றான். எனக்கு ஹை ஹீல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் கண்டிப்பா போட்டுட்டு வான்னு சொல்றான். இந்த சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எந்த அளவுக்கு ஆணாதிக்கம் கொண்டவன், எந்த அளவுக்கு பண திமிரு பிடிச்சவன். அன்னைக்கு ராத்திரி அவன் கெட்டிக்க போற பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு, நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதுக்கு பேட்ரிக், என்னால இப்ப முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவன் நக்கலா, எல்லா வேலையும் உன் அப்பா பாத்துக்க போறாரு, நீ தினமும் சும்மா தானே இருக்க, நாம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஆனா பேட்ரிக் இன்னும் டைம் வேணும்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க வழக்கம் போல அவனுடைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, பேட்ரிக் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல ஒரு பொண்ணு, அவளுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. அது இவனுக்கும் தெரியும். ஆனா அவன் அதை பெருசா கண்டுக்கல. ஏன் தெரியுமா, இவனுக்கு அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு கூட தொடர்பு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. அவனும் பேக்கு மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்கான். அதுல ஒருத்தி, இந்த ஹோட்டல்ல விலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, அதனால எல்லாரும் இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கேவலம், நமக்கான ரெஸ்டாரண்டே ரொம்ப கம்மியா இருக்கு, இனிமேல் நம்ம டார்சியில தான் சாப்பிடணும், வேற வழியே இல்லைன்னு கவலையா சொல்றா. பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி கவலைன்னு. சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறான். அப்ப போற வழியில ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணும் இவனை திரும்ப பாக்குது. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அதோட அடுத்த சீன்ல பேட்ரிக் ஒரு கடையில சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன் தெரியுமா, நான் செலவைக்கு கொடுத்த துணியில இன்னும் கரையா இருக்கு, ஒழுங்கா துவைச்சு தாங்கன்னு சொல்றான். அந்த துணி ஃபுல்லா பார்க்க ரத்தம் மாதிரி இருக்கு. அதுக்கு பேட்ரிக், தெரியாம ஜூஸ் கொட்டிடுச்சு, ஒழுங்கா அதை கிளீன் பண்ணி தாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போறான். அடுத்த நாள் இவன் ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கான்ல, அவளுக்கு போன் பண்றான். இன்னைக்கு ராத்திரி நாம சாப்பிட போலான்னு சொல்றான். அதுக்கு அவ, அப்படின்னா டார்சியாக்கு போலான்னு சொல்றா. இவனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி டேபிள் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க நக்கலா சிரிச்சுட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணாலே டேபிள் கிடைக்காது, இப்ப கேட்டா எப்படி கிடைக்கும்னு நக்கலா சொல்றாங்க. அதனால இவன் வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். மறுநாள் ஆபீஸ்க்கு போறான். அங்க அவன் கூட பிசினஸ் பண்ற எல்லாருமே வராங்க. அப்ப ஃப்ரெண்டு பேட்ரிக்க பார்த்து, இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்கே, எங்க வாங்கினு தொட்டு பாக்குறான். உடனே இவன் கோபத்துல, கோட் மேல கை வைக்காத, அது அழுக்காயிரும் சொல்லி திட்டுறான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பால் ஆலன் வரான். இந்த பேரை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, படத்துல
அடிக்கடி வரும். அங்க இருக்கிறதுலயே அதிகமா காசு வச்சிருக்கிறவன் பால் ஆலன் தான். அதனால பேட்ரிக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. பால் ஆலன் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன்னு அவன் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறான். எங்க போறேன்னு கேட்டா இன்னைக்கு ராத்திரி நான் டார்சியாவுக்கு போறேன்னு சொல்றான். இத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவனுக்கு மட்டும் டேபிள் கிடைச்சதுன்னு பேட்ரிக் செம கடுப்பாகிறான். அப்ப எல்லார்கிட்டயும் பேட்ரிக் அவனுடைய விசிட்டிங் கார்டை காமிக்கிறான். இந்த கார்டை ரொம்ப காஸ்ட்லியா அடிச்சிருக்கேன்னு திமுறா காமிக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு என் கார்டை பாருன்னு அவன் காமிக்கிறான். அது பேட்ரிக் விட நல்லா இருக்கு. அதுலயே பேட்ரிக் செம கடுப்பாகிறான். அடுத்ததா இன்னொருத்தன் அவன் கார்டை காமிச்சு என் கார்டு தான் ரொம்ப காஸ்ட்லி டிசைன் எல்லாம் போட்டிருக்கேன்னு காமிக்கிறான். அப்ப பேட்ரிக் அவங்கிட்ட பால் ஆலன் கொடுத்த விசிட்டிங் கார்டை காமின்னு சொல்றான். அந்த கார்டை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு. கோல்டு கலர்ல லெட்டரா டைப் பண்ணிருக்கான். அதை பார்த்ததும் பேட்ரிக் செம கடுப்பாகிறான். கையெல்லாம் உதறது, உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நமக்கு சாதாரணமா தெரியுற விஷயம் இவங்களுக்கு பெருசா தெரியும்னு. இவங்க படுற கவலை எல்லாம் பாத்தீங்களா? என்ன விட பால் ஆலன் நல்லா விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கான்னு செம்ம கடுப்புல வரான். ராத்திரி தனியா நடந்து வரான். அப்ப அங்க ஒரு பிச்சைக்காரனா பாக்குறான். அவங்கிட்ட போயிட்டு நீ ஏன் இங்க தனியா இருக்க, உனக்கு வீடு இல்லையா, வேலை இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு அவன் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப பேட்ரிக் உடனே அவனுக்கு காசு கொடுத்து நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றான். இத கேட்டு அவன் சந்தோஷத்துல நன்றி சொல்றான். அப்ப பேட்ரிக் டக்குன்னு கத்தி எடுத்து அவனை சரமாரியா தாக்குறான். அந்த இடத்துலயே அந்த பிச்சைக்காரன் இறந்து போறான். ஃப்ரெண்ட் அவனை விட நல்லா விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கான்ற கோபத்துல ஒரு பிச்சைக்காரனை கொன்னு போட்டிருக்கான். அடுத்த நாள் வழக்கம் போல மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் இன்னொரு பார்ட்டிக்கு போறான். அங்க பால் ஆலனும் வரான். அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நாளைக்கு ரெஸ்டாரண்ட் போலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் ஒத்துக்கிறான். மறுநாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பால் ஆலனை கூட்டிட்டு போறான். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்ததுமே ஆலன் கடுப்பாகிறான். இந்த ஹோட்டல் ரொம்ப லோக்கலா இருக்கு, இங்கெல்லாம் வந்து சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டா டார்சியா மாதிரியான ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன், இங்கெல்லாம் லோ கிளாஸ் மக்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்றான். பேட்ரிக்கும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா நேரா ஆலனை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுல சோஃபா முழுக்க துணியை போட்டு மூடி இருக்கான். பால் ஆலனை சுத்தி பேப்பரை விரிச்சிருக்கான். ஆலன் போதையில உட்கார்ந்துருக்கான். அப்ப பேட்ரிக் பேசிக்கிட்டே ஒரு பாட்டை போட்டு ரொம்ப சத்தமா வைக்கிறான். அவ ரூமுக்கு போய் ரெயின் கோட் எடுத்து மாட்டிக்கிறான். ரகசியமா ஒரு கோடாலிய ஆலனுக்கு பின்னாடி மறைச்சு வைக்கிறான். ஆலன் அவனை பார்த்து எதுக்காக இப்போ ரெயின் கோட் போட்டிருக்கேன்னு கேக்குறான். அப்ப சிரிச்சுக்கிட்டே பேட்ரிக் அவனை கோடாலியால சரமாரியா வெட்டுறான். நீ சாப்பிட்டா டார்சியால மட்டும் தான் சாப்பிடுவியா, உனக்கு மட்டும் அங்க எப்படி டேபிள் கிடைக்குது, எப்படி என்ன விட காஸ்ட்லியான விசிட்டிங் கார்டு அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு சரமாரியா வெட்டுறான். அந்த இடத்துலயே பால் ஆலன் இறந்து போறான். அவன் பாடிய ஒரு மூட்டையில கட்டி வெளியே எடுத்துட்டு போறான். அந்த காலகட்டத்துல சிசிடிவி கேமரா பெருசா கிடையாது, அதனால எந்த பயமும் இல்லாம போறான். இப்ப நேரா பால் ஆலன் வீட்டுக்கு போறான். யாருக்கும் தெரியாம அவன் வீட்டுக்கு போய் சூட்கேஸ்ல துணிமணிகளை எடுத்து வைக்கிறான். ஒரு டேப் ரெக்கார்டர்ல நான் அவசரமா லண்டன் போறேன், வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு பால் ஆலன் மாதிரியே பேசி வைக்கிறான். பால் இறந்ததை மறைக்க அன்னைக்கு ராத்திரி அவன் வெளியூர் போன மாதிரி ஆதாரத்தை உருவாக்குறான். கொஞ்ச நாள் கடந்து போகுது. பேட்ரிக் ரொம்ப நிம்மதியா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவனை போலீஸ் பார்க்க வந்திருக்காங்கன்னு பிஏ சொல்றா. பேட்ரிக் பயந்து போய் அந்த போலீஸ வர சொல்றான். போலீஸ் பேட்ரிக் கிட்ட உங்க ஃப்ரெண்டு பால் ஆலன் கொஞ்ச நாளா காணும், அதை விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு பேட்ரிக் ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியா, ஆலன் எப்போ காணாம போனாருன்னு கேக்குறான். ஆலன் லண்டனுக்கு போனதா ஒரு நோட் இருக்கு, ஆனாலும் அவங்க குடும்பம் சந்தேகப்பட்டு ஆலனை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதான் விசாரிக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. போலீஸ் அவங்கிட்ட பொதுவான கேள்விகளை கேட்டுட்டு பால் ஆலனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி பேட்ரிக் ரோட் ஓரமா வரான். அங்க ஒரு பொண்ணு தனியா இருக்கா. அவ ஒரு விபச்சாரி. அவளை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறான். போன் பண்ணி இன்னொரு பணக்கார மாடலையும் வீட்டுக்கு வர வைக்கிறான். ரெண்டு பேரையும் வீட்டுல வச்சு பயங்கரமா கவனிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறான். ரெண்டு பேரையும் நேரா பெட்ரூம் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லா ஒரே ஜாலி தான். ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு தெரியாம அவன் மேல கை போடுது. உடனே கையை தட்டி விட்டு வாட்ச் அழுக்காயிரும் சொல்லி திட்டுறான். இவனெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு தெரியல. அப்ப அந்த பொண்ணுங்க நாங்க கிளம்பட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பேட்ரிக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியலன்னு சொல்லி கபோர்ட திறக்கிறான். பார்த்தா உள்ள நிறைய கத்தி இருக்கு. நைட்டு முழுக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறான். உயிர் தப்பிச்சா போதுன்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உடம்பு முழுக்க காயத்தோட அங்கிருந்து ஓடி போறாங்க. மறுநாள் பேட்ரிக் வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் அவன் புதுசா அடிச்ச விசிட்டிங் கார்டை காமிக்கிறான். அந்த கார்டுல எழுத்தெல்லாம் பெருசா இருக்கு, கோல்டன் கலர்ல வேற இருக்கு. அதை பார்த்து பேட்ரிக் செம கடுப்பாகிறான். அவனை பழி வாங்கணும்னு அவன் பின்னாடியே பாத்ரூமுக்கு போறான். கிளவுஸ போட்டுக்கிட்டு அங்கேயே அவனை கொல்லலான்னு முடிவு பண்றான். கிட்ட போய் அவன் கழுத்துல கை வைக்கிறான். அப்ப அவன் மெதுவா திரும்பி பார்த்து கையில முத்தம் கொடுக்கறான். இத பார்த்து பேட்ரிக் பதறி போறான். எனக்கு ரொம்ப நாளா உன் மேல ஆசை, ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்கவே இல்ல, உனக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இப்பயாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குறான். இவன் அந்த மாதிரி ஆளான்னு பார்த்து பேட்ரிக் பதறி போறான். தெரியாம இவனை தொட்டோன்னு வேகமா கை கழுவிட்டு கிளம்புறான். விதிய பாத்தீங்களா, நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய சைக்கோ. இவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனா இவனையே ஒருத்தன் பதறி ஓட வச்சிருக்கான். தட் இஸ் தி பவர் ஆஃப் ரெயின்போ.
ஆளை விடுறா சாமின்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரான். அங்க மறுபடியும் போலீஸ் அவனை விசாரிக்க வந்திருக்காங்க. பேட்ரிக் கிட்ட நீங்க கடைசியா பால் ஆலனை எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு பேட்ரிக் நான் அவரை ரொம்ப நாளா பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு போலீஸ் இல்லையே, நாங்க விசாரிச்சு பார்க்கும்போது அவர் கடைசியா உங்களை தான் பாத்திருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பேட்ரிக் பயந்து போறான். டக்குன்னு ஆமா நீங்க சொன்னது சரிதான், நான் மறந்தே போயிட்டேன், கடைசியா அவரை ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன்னு சொல்றான். போலீஸ் விசாரிச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப பேட்ரிக் பால் ஆலனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு போலீஸ் ஒண்ணு அவரு அமெரிக்கால இருக்கணும், இல்லனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸே யாராச்சும் கொண்டு இருக்கணும்னு சொல்றாரு. கிளம்பும் போது கடைசியா உங்களுக்கு மியூசிக்லாம் பிடிக்குமா, இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களான்னு ஒரு சீடியை காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் பேட்ரிக் மிரண்டு போறான். ஏன்னா பால் ஆலனை கொல்லும் போது பேட்ரிக் அந்த பாட்டை தான் போட்டிருப்பான். போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு ஃபுல்லா செம்ம டென்ஷன்ல இருக்கான். அதனால நேரா ஒரு பப்புக்கு போறான். அங்க வழக்கம் போல பேசி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். மறுநாள் ஆபீஸ்ல ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பிஏவை பார்த்து இன்னைக்கு ராத்திரி நீ ஃப்ரீயா, நாம 2 பேரும் டின்னர் போலாமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சரின்னு ஒத்துக்கிறா. எங்க போலாம் நீயே சொல்லு, உனக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு டார்சியாவுக்கு போலான்னு சொல்றா. இத கேட்டதும் செம கடுப்பாகிறான். டார்சியாக்கு போன் பண்ணி டேபிள் இருக்கான்னு கேக்குறான். ஆனா அவங்க எல்லா டேபிளும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப போன்ல இன்னைக்கு ராத்திரியே எனக்கு 2 டேபிள் புக் பண்ணுங்கன்னு சொல்லி வைக்கிறான். அவன் பிஏ கிட்ட நான் ஹோட்டல் புக் பண்ணிட்டேன், ராத்திரி 7 மணிக்கு என் வீட்டுக்கு வா, அங்க இருந்து போலான்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு ராத்திரி வீட்டுக்கு வரா. பேட்ரிக் அவகிட்ட நீ யாரையாச்சும் காதலிக்கிறியான்னு கேக்குறான். அவ அதுக்கு இல்லன்னு சொல்றா. பேசிக்கிட்டே ஃப்ரிட்ஜை திறக்கிறான். பார்த்தா பப்புல பார்த்த பொண்ணுடைய தலை உள்ள இருக்கு. அவ கிட்ட பேசிக்கிட்டே மெதுவா கத்திய எடுத்து வைக்கிறான். நேரா அவ பின்னாடி வந்து ஆணி அடிக்கிற மெஷினை அவ தலைக்கு நேரா வைக்கிறான். அப்ப சுட வரும்போது ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீக்கர்ல ரெக்கார்ட் ஆகுது. அதுல ஒரு பொண்ணு பேட்ரிக் இன்னைக்கு ராத்திரி நீ கிளப்புக்கு வா, என் கூட நிறைய பணக்கார பொண்ணுங்க வருவாங்க, அவங்களோட வெளியே போலாம், தேவையில்லாம சீப்பான பொண்ணுங்களோட சுத்தாதன்னு போன வைக்கிறா. இத கேட்டதும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஏன்னா பேட்ரிக் அவளை சும்மா டைம் பாஸ்க்காக கூப்பிட்டு புரிஞ்சுக்கிறா. அப்ப பேட்ரிக் என்ன நினைச்சான்னு தெரியல. அவளை பார்த்து உடனே இங்க இருந்து கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன், சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்றான். அவளும் உடனே கிளம்பி போறா. அன்னைக்கு ராத்திரி பேட்ரிக் செம்ம கடுப்புல இருக்கான். மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போறான். அங்க அதே பொண்ணு நிக்கிறா. பேட்ரிக்க பார்த்ததும் அவ பயந்து ஓடி போறா. பேட்ரிக் அவளை பார்த்து வண்டியில ஏறுன்னு சொல்றான். அதுக்கு அவ போன முறை வந்ததுக்கே 2 நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், என்னால வர முடியாதுன்னு சொல்றா. இந்த முறை ஒண்ணும் ஆகாது, என்ன நம்பு, நீ கேக்குறத விட அதிகமா காசு கொடுக்கறேன்னு சொல்றான். வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கார்ல ஏறி உட்கார்றா. இந்த முறை பேட்ரிக் வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பொண்ணை வர வைக்கிறான். இந்த முறை வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆனா முன்னாடி வந்தால அந்த பொண்ணு பயந்து போய் உட்கார்ந்திருக்கா. இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாதுல. பேட்ரிக் பேசிக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் தூக்க மருந்த கலந்து கொடுக்கறான். வழக்கம் போல 2 பேரையும் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறான். நடு ராத்திரி ஆகுது. அப்ப அந்த பொண்ணு இனிமேல் இங்க இருந்தா ஆபத்து, மெதுவா கிளம்பலான்னு பாக்குறா. அப்ப பேட்ரிக் இன்னொரு பொண்ணை கத்தியால சரமாரியா வெட்டுறான். இத பார்த்து மிரண்டு போறா. தப்பிச்சு போக எல்லா ரூமுக்கும் ஓடி போறா. பார்த்தா அங்க நிறைய பெண்களுடைய உடம்பு இருக்கு. ரத்த கலரியா எல்லாரையும் தொங்க விட்டுருக்கான். இத பார்த்து அந்த பொண்ணு மிரண்டு போறா. வேகமா வீட்டை விட்டு வெளியே வரா. அவ பின்னாடியே பேட்ரிக் ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு துரத்திட்டு வரான். என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே போறா. ஆனா அந்த பில்டிங்ல யாருமே இல்ல. வேகமா படிக்கேட்ல தப்பிச்சு ஓடுறா. அப்ப பேட்ரிக் மேல இருந்து அவன் மேல ரம்பத்தை தூக்கி போடுறான். அதுல அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போறா. மறுநாள் வழக்கம் போல பார்ட்டி பப்னு சுத்துறான். அன்னைக்கு ராத்திரி ஏடிஎம்ல பணம் எடுக்க போறான். அப்ப கிட்ட ஒரு பூனை இருக்கு. அந்த பூனையை எடுத்து பாக்குறான். அப்ப மெஷின்ல அந்த பூனையை எனக்கு சாப்பாடா கொடுன்னு போட்டிருக்கு. உடனே துப்பாக்கி எடுத்து அந்த பூனையை கொல்ல பாக்குறான். அத ஒருத்தங்க பார்த்து என்ன பண்றான்னு கேக்குறாங்க. உடனே அவங்கள சுட்டு கொல்றான். அப்ப துப்பாக்கி சத்தம் கேட்டு உடனே போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் பின்னாடியே துரத்திட்டு வந்து அவனை மடக்கி பிடிக்கிறாங்க. அப்ப தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லா போலீஸையும் சுட்டு கொள்றான். போச்சு, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம், உடனே மாட்டிக்க போறோம்னு பயந்து அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போறான். நேரா அவன் பில்டிங் போறான். அங்க செக்யூரிட்டி பாக்குறாரு. அதனால அவரையும் கொள்றான். அவனை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அழுதுகிட்டே அவன் வீட்டுக்கு போறான். வெளியே எட்டி பாக்குறான். பார்த்தா நிறைய போலீஸ் இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல அவனை தேடிட்டு இருக்காங்க. இன்னையோட நாம மாட்டிக்க போறோம்னு பேட்ரிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உடனே அவன் லாயருக்கு போன் பண்றான். நான் சொல்றத நல்லா கேளுங்க, இது நம்புற மாதிரி இருக்காது, ஆனா இதான் உண்மை. நான் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கேன். பிச்சைக்காரங்க, விபச்சாரிகள், ஃபேஷன் மாடல்னு நான் பல பேரை கொண்டிருக்கேன். என்னுடைய முன்னாள் காதலியை கூட கத்தியால குத்தி கொன்னேன். நேத்து ரம்பத்தால ஒரு பொண்ணை கொன்னேன். பால் ஆலனை கூட நான் தான் கொன்னேன்னு சொல்றான். இது வரைக்கும் நான் 40 பேருக்கு மேல கொண்டிருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு அழுதுகிட்டே சொல்லி போனை வைக்கிறான். மறுநாள் எந்திக்கிறான். நேரா அந்த வீட்டுக்கு போய் கொன்ன பிணங்கள் எல்லாத்தையும் அகற்றலான்னு முடிவு பண்றான். முகமூடிய போட்டுக்கிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள போறான். பார்த்தா வீடே வேற மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க.
காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாம பிணங்கள் இருக்கிற அறைக்கு போறான். கதவை திறந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. இத பார்த்து பேட்ரிக் ஷாக் ஆகுறான். எல்லா பிணங்களும் எங்க போச்சுனே தெரியல. அப்ப ஒருத்தங்க பேட்ரிக் கிட்ட வீட்டை பார்க்க வரேன்னு சொன்னீங்களே அது நீங்க தானான்னு கேக்குறாங்க. அதுக்கு பேட்ரிக் நான் என் ஃப்ரெண்ட தேடி வந்தேன், வீடு மாதிரி வந்துட்டேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். அங்க என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு புரியல. அவன் பிஏவுக்கு போன் பண்ணி அழுதுகிட்டே நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்ன போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அழுவுறான். இத கேட்டு அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல. அதனால சந்தேகப்பட்டு பேட்ரிக்கோடைய டேபிள்ல போய் பாக்குறா. அங்க ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியை திறந்து பார்த்து ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த டைரி முழுக்க நிறைய பேரை கொல்ற மாதிரி படங்கள் இருக்கு. எந்தெந்த தேதியில யார கொன்னோம்னு எழுதியிருக்கான். இத பார்த்து அந்த பொண்ணு மிரண்டு போறா. பேட்ரிக் நேரா அவன் லாயரை பார்க்க போறான். அவர் ஒரு பார்ட்டியில இருக்காரு. அப்ப பேட்ரிக் அவர்கிட்ட நேத்து நான் போன் பண்ணனே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்றான். அதுக்கு லாயர் சிரிச்சுக்கிட்டு நீங்க சொன்னதை கேட்டேன், செம காமெடியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு பேட்ரிக் அது ஒண்ணும் காமெடி இல்ல, நான் சொன்னது எல்லாமே உண்மை, நான் நிறைய பேரை கொன்னிருக்கேன், பால் ஆலனை கூட நான் தான் கொன்னேன்னு சொல்றான். லாயர் அதுக்கு நீங்க சொன்னது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. பேட்ரிக் கடுப்பாகி நான் தான் கொன்னேன்னு சொல்றான். அதுக்கு அவரு பால் ஆலன் இப்போ லண்டன்ல இருக்காரு, போன வாரம் கூட நான் அவரை பார்த்தேன்னு சொல்றாரு. இத கேட்டு பேட்ரிக் செம ஷாக் ஆகுறான். என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். அப்ப டிவில நியூஸ் ஓடுது. அந்த நியூஸ்ல நேத்து அவன் பண்ண கொலைய பத்தி எதுவுமே சொல்லல. அப்பதான் நமக்கு புரிய வருது பேட்ரிக் இதுவரைக்கும் யாரையும் கொல்லவே இல்ல. அவன் கொலை பண்ணது எல்லாமே அவனுடைய கற்பனை தான். ஏன்னா பேட்ரிக் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன். அங்க நடக்கிறது எல்லாமே அப்பதான் அவனுக்கு புரிய வருது. சுத்தி எல்லாரையும் பாக்குறான். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பேட்ரிக் மனசுக்குள்ள நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன், ஆனா இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கொல்லுவேன்னு மனசுல நினைக்கிறான். இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா? பேட்ரிக் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். பொதுவா நமக்கு ஒருத்தரை பிடிக்கணும்னா பலார்னு அரையணும் போல தோணும், அடிக்கணும் போல தோணும்ல, அந்த மாதிரி தான் இவனுக்கும் தோணும். ஆனா அது நிஜத்துல பண்ண முடியாது. இவனே கற்பனையா அவங்க எல்லாரையும் கொல்ற மாதிரி நினைச்சுப்பான். படத்துடைய ஆரம்பத்துல இருந்தே அவன் கொன்னது எல்லாமே கற்பனை தான். ஆனா அவனை தேடி போலீஸ் வருவாங்கல்ல, அது மட்டும் எப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா பால் ஆலன் உண்மையிலேயே யார்கிட்டயும் சொல்லாம லண்டன் போயிருப்பாரு. அதனால அவரை தேடி வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனா பேட்ரிக் நாம தான் பால் ஆலனை கொண்டு நினைச்சிருக்கான். அவன் டைரியில எழுதி வச்சது எல்லாமே அவனுடைய கற்பனை தான். இந்த விஷயத்த படத்துல நம்மளுக்கு ரகசியமா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. பேட்ரிக் ஒரு மாத்திரையை சாப்பிடுற மாதிரி காட்டுவாங்க. அதுவே சைக்காட்ரிஸ்ட் எழுதி கொடுத்த மாத்திரை தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, இத்தனை கொலையா ஒருத்தன் வெளிப்படையா பண்ணா போலீஸ் கிட்ட எப்படி மாட்டாம இருப்பான்? என்ன மக்களே, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் இந்த கிளைமேக்ஸை எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எனக்கு படம் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன் சொல்லுங்க? படத்தோட பேரு அமெரிக்கன் சைக்கோ. அப்ப பயங்கரமான சைக்கோவை காட்டுவாங்கன்னு பார்த்தா கடைசியில ஹீரோவை மனநல பாதிக்கப்பட்டவனா காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா படம் முழுக்க ஹீரோ யாரையும் கொலை பண்ணல, அவர் பண்ணது எல்லாம் இது மட்டும் தான். என்னப்பா நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொடு பாப்போம். இதோட வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நம்ம சேனல்ல மஸ்ட் வாட்ச் வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம அது எல்லாரும் பாருங்க. அதுல இருக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ண படங்கள். ஆனா என்னன்னு தெரியல, அந்த எல்லா படத்துக்கும் வியூஸ் ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. அந்த வீடியோஸை முடிஞ்சா பார்த்து உங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.